அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ர். அந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்பதாக. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய ஒரு கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். என்ன திக்ர் என்றால், யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ், உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவனே யா அல்லாஹ் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.